ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்காக்கு தன்னுடைய குரல் காக்கான்னு கரகரப்பா அசிங்கமா இருக்குதுன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல உள்ள சிறுவர்கள் எல்லாம் கருப்பு காக்கா போகுது பாருன்னு சொல்லும் போது, நான் புறாவை போல அழகா வெள்ளையா இல்லாம கருப்பா இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஆனா இந்த ஊர்ல ஒரே ஒரு பாட்டி மட்டும் இந்த காக்காவுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தாங்க. எப்படி தெரியுமா? அந்த பாட்டி அழகி இங்க வா அப்படின்னு அந்த காக்காவை கூப்பிட்டு வடை கொடுப்பாங்க. இந்த பாட்டி அழகின்னு கூப்பிடும் போதெல்லாம் ஏதோ ஒரு தேன் வந்து காதுல பாயிற மாதிரியே இருக்கும் இந்த காக்காக்கு. ஒரு நாள் பாட்டி சுட்ட வடைய வாங்கிட்டு கடைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல உட்கார்ந்து வடைய வாயில கவ்விக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பக்கம் ஒரு நரி வந்துச்சு. இந்த நரிக்கு வடைனா உசுறு செல்லங்களா. காக்கா வாயில வடைய பார்த்ததும் நரி வாயில இருந்து தானா எச்சில் வடிய ஆரம்பிச்சுது. காக்கா கிட்ட வந்து வடைய எப்படி பிடுங்கலாம்னு நரி தந்திரமா யோசிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் நரிக்கு ஒரு தந்திரமான யோசனை வந்துச்சு. உடனே அந்த நரி காக்காவை பார்த்து, காக்கா காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னுடைய கருப்பு கலரை பார்க்கும்போது மலையை கொண்டு வருகிற அழகிய கருமேகத்தை பார்க்குற மாதிரி மனசுக்கு இதமா இருக்குதுன்னு சொல்லிச்சு. இத கேட்டதும் காக்காக்கு மனசெல்லாம் ஒரே பூரிப்பு. தேங்க்யூ நரின்னு சொல்லலாம்னு அதோட மனசு துடியா துடிச்சுது. ஆனா வடை கீழே விழுந்துடுமேன்னு காக்கா அமைதியா இருந்துச்சு. நரிக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் போச்சு. ஆனாலும் நரி விடல. காக்கா காக்கா, நீ காக்கான்னு தேன் அமர்ந்த குரல்ல அழகா பாட்டு பாடுவியே, இந்த நரி அண்ணனுக்காக ஒரே ஒரு பாட்டு பாட ப்ளீஸ் என்று கெஞ்சும் குரல்ல கேட்டுது. இந்த புகழ்ச்சியான வார்த்தைய கேட்டதும் காக்கா தன்னைய மறந்து காக்கான்னு கத்தியது. உடனே காக்கா வாயில இருந்த வடை நரி வாயில வந்து கரைக்கா விழுந்துச்சு. நரி வடைய சாப்பிட்டு கொண்டே காட்டுக்குள்ள ஓடி போச்சு. இத பார்த்துக்கிட்டு இருந்த வடை சுடுற பாட்டியும் காக்கா கிட்ட வந்து, அழகி, உன்னோட மனசுல நீ அழகா இல்ல, கருப்பா இருக்கிற, உன்னோட குரல் நல்லா இல்ல அப்படின்னு உனக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மைய அந்த நரி நல்லா பயன்படுத்திக்கிடுச்சு. உண்மையிலேயே கடவுளுடைய படைப்புல எல்லாரும் அழகுதான், நீயும் உண்மையிலேயே அழகிதான் என்று சொல்லவும் அந்த காக்காவுக்கு, ஆமா பாட்டி, நான் ஒரு அழகிதான் என்று சந்தோஷமா சொல்லுச்சு. பாட்டியும் காக்காக்கு இன்னொரு ஸ்பெஷல் மசால் வடைய செஞ்சு கொடுத்தாங்க. காக்காவும் இந்த அழகான காக்காக்கு அழகான பாட்டி சுட்ட அழகான மசால் வடைன்னு சத்தமா சொல்லிக்கிட்டு மசால் வடைய ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுச்சு செல்லங்களா. அன்பு செல்லங்களா, கதைய பாத்தீங்களா? நீங்களும் உங்களுடைய உருவத்தையோ உங்க நிறத்தையோ வச்சு உங்க ஸ்கூல்லயோ உங்க பக்கத்துல இருக்கிறவங்களோ யாராவது உங்களை கேலி கிண்டல் பண்றாங்களா செல்லங்களா? நீ ஒரு நாளும் அதை நினைச்சு கவலைப்படாத செல்லங்களா. ஏன்னா நம்ம பைபிள்ல ஒரு சூப்பரான வசனம் இருக்கு. என்ன தெரியுமா? ஏசாயா 43:4 நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். பாத்தியா, எவ்வளவு ஒரு அருமையான வசனம் நம்ம இயேசுப்பா நமக்கு தந்திருக்காங்க. இந்த வசனத்தை நீ இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் மை ஐசைட் அப்படின்னு இங்கிலீஷ்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு செல்லங்களா. அந்த வார்த்தை அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் ஐசைட்ன்ற போது இயேசுப்பாவோட ஐசைட்ல நம்ம எப்படி இருக்கோம்? ப்ரெஷியஸா இருக்கும் செல்லுங்களா. அதனால உங்களுடைய உருவத்தையோ நிறத்தையோ பத்தி யார் உங்களை என்ன சொன்னாலும் நீங்க கவலையே படாதீங்க. அப்படி யாராவது உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இந்த வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வசனம்? என்ன வசனம் அக்கா சொன்ன? நீ அவருடைய பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். பாத்தீங்களா, அவருடைய பார்வையில நீங்க எப்படி இருக்கீங்க?
அழகா இருக்கீங்க செல்லங்களா. சரியா செல்லங்களா? இந்த வசனத்தை அக்கா கூட சேர்ந்து சொல்றீங்களா? சொல்லலாமா? அக்கா அக்கா சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சொல்லலாமா? நீ நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். இந்த வசனம் எங்க இருக்கு? ஏசாயா 43:4. சொல்லுங்க. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. யாராவது உங்க உருவத்தையோ நிறத்தையோ வச்சு கேலி கிண்டல் பண்ணா இந்த வசனத்தை உங்க இருதயத்துல நீங்க சொல்லிக்கோங்க. அவங்க கிட்டயும் இந்த வசனத்தை சொல்லுங்க. உங்களை அப்படி தப்பா பேசவே மாட்டாங்க. சரியா செல்லங்களா? சரி அக்கா, நாளைக்கு நைட் 8 o'clock உங்களை பார்க்க வரேன். ஓகேவா செல்லங்களா? பாய், குட் நைட்.